அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகரை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் புதிய திருத்தந்தையின் 2ஆம் பொது பார்வையாளர்கள் சந்திப்பு, இத்தாலிய நப்போலி அணியில் சேர்க்கப்பட்ட புதிய திருத்தந்தை, ரோம் நகர் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 2வது பொது பார்வையாளர்கள் சந்திப்பு கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்றது. அதன் மைய கருத்து என்னவாக இருந்தது என்று இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 2வது பொது பார்வையாளர்கள் சந்திப்பு கடந்த புதன்கிழமை காலை தொடங்கியது. திருத்தந்தை அவர்கள் தனது வாகனத்தில் புனித பேதுரு சதுக்கம் வழியாக வலம் வந்தார். பாரம்பரிய வழக்கப்படி அவர் குழந்தைகளை ஆசீர்வதிக்க தவறவில்லை. வத்திக்கான் முழுவதும் கொடிகளால் நிறைந்திருந்தது. புதிய திருத்தந்தையின் இந்த பொது பார்வையாளர்கள் சந்திப்பை தவறவிடக் கூடாது என்று உலகெங்கிலும் இருந்து இறை மக்கள் வந்திருந்தனர். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது உரையின் இறுதி தருணத்தை போர் நிறுத்த அழைப்பிற்காக பயன்படுத்திக் கொண்டார். அவர் முதலில் உக்ரைன் நாட்டை குறிப்பிட்டார். மே 26ஆம் நாளன்று ரஷ்யா 350க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் கிவ் நகர் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் மீதான மொத்த பாதிப்பு இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் ஆரம்ப அறிக்கைகள் கடுமையான காயங்களை வெளிப்படுத்தியது. இந்த நாள்களில் என் எண்ணங்களில் உக்ரைன் மக்கள்தான் இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் எனது அருகிருப்பையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போரை நிறுத்தவும், உரையாடல் மற்றும் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சிக்கு ஆதரவளிக்கவும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் காசா பகுதி குறித்தும் பேசினார். மனிதாபிமான உதவிகள் அந்நாட்டிற்குள் செல்ல இன்னும் போராட்டம் நிலவி வருகிறது. மேலும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன. உதாரணமாக, அதே மே 26ஆம் நாளன்று காசாவில் ஒரு பள்ளி தாக்கப்பட்டு சுமார் 20 பேர் கொல்லப்பட்டனர். காசா பகுதியில் தாய் தந்தையரின் அழுகை வானத்தை நோக்கி எழுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளின் உயிரற்ற உடல்களை கையில் ஏந்தி சிறிதளவு உணவுக்காகவும் குண்டு வீச்சுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் பாதுகாப்பான தங்குமிடத்தை தேடியும் தொடர்ந்து நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். காசாவில் மனிதாபிமான சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், போரில் பாதிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் ஓலெனா அவர்கள் திருத்தந்தைக்கு அளித்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பரிசு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒலெனா என்பவர் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் ராணுவ வீரர். அவரது கணவரும் போர் முனையில் இருக்கும் ஒரு வீரர் ஆவார். அவரை குறித்து நமக்கு தெரிந்த தகவல்கள் இவ்வளவே. ஆனாலும் சில நேரங்களில் செயல்கள் வார்த்தைகளை விட உரத்ததாக விளங்கும். எனது ஊன்றுகோள்களில் ஒன்றை திருத்தந்தைக்கு கொடுத்து விட்டேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஊன்றுகோல் போதும். அதோடு நான் மேற்கொள்ளும் பிசியோதெரப்பி எனக்கு உதவும் என்று நம்புகிறேன். இதுதான் அவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வாழ்த்திய தருணம். நெறிமுறைகளை மீறி திருத்தந்தையை அணைத்துக் கொள்ள ஒலெனா அவர்கள் தயங்கவில்லை. திருத்தந்தையின் அந்த அணைப்பு அவருக்கானது மட்டுமல்ல, முழு உக்ரைன் மக்களுக்கும் உரியதாகும். இந்த பொம்மை இப்போது திருத்தந்தையின் கைகளில் உள்ளது. அது ஒரு சாதாரண பொருள் அல்ல. அதனால்தான் அதை ஒலெனா அவர்கள் திருத்தந்தைக்கு கொடுத்தார். ஏனெனில் அப்பொம்மையின் பின்னணி மிகவும் ஆழமான ஒன்றாகும். நான் திருத்தந்தைக்கு ஒரு பொம்மையும் கொடுத்தேன். அந்த பொம்மைகள் வெளியில் விளையாட முடியாத குபியான்ஸ் பதுங்கு குழிகளில் இருக்கும் குழந்தைகளால் தயாரிக்கப்படுகின்றன. அவர்கள் பதுங்கு குழிக்குள் இருந்து அந்த பொம்மைகளை தயாரிக்க வேண்டும். அது நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் சின்னம். அதனால்தான் நாங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
இதுபோன்ற ஒரு பொம்மையை திருத்தந்தை அவர்கள் பெறுவது இது முதல் முறை அல்ல. கடந்த பிப்ரவரியில் உக்ரைன் நாட்டு இளம் பெண்கள் குழுவிடமிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே போன்ற பரிசை பெற்றார். அதில் வெடிகுண்டு ஒன்றின் துண்டுகள் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று பொம்மையின் இதயத்தை கிட்டத்தட்ட துளைத்திருந்தது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையர்களின் கோடைகால இல்லமாக விளங்கும் கேசல் கேண்டல்ஃபோ அரண்மனைக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் செல்வார்களா என்ற கேள்விக்கான பதிலை இந்த பகுதியில் பார்ப்போம். கேசல் கேண்டல்ஃபோ எனப்படும் அரண்மனை திருத்தந்தையர்களின் கோடைக்கால இல்லமாக விளங்குவதால் அது 2ஆம் வத்திக்கான் என்ற புனைப்பெயரால் பரவலாக அறியப்படுகிறது. இது ரோம் மாநகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமாகும். ஒருவேளை இப்பெயரை பலர் அறிந்திராவிட்டாலும் சில புகைப்படங்கள் வழியாக அதனை நினைவு கூறலாம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தமது பணியை துறப்பதற்கு சற்று முன்பு வத்திக்கானிலிருந்து புறப்பட்டு உலங்கு வானூர்தி மூலம் இந்த அரண்மனைக்கு குடிபெயர்ந்தார். அதன் மூலம் செதே வக்காண்டே எனப்படும் திரு அவையின் ஆட்சிப்பீடம் வெறுமையாக இருக்கும் காலத்தை அவர் தொடங்கி வைத்தார். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களையும் நாம் அங்கே கண்டிருக்க முடியும். ரோமையின் கடுமையான கோடைக்கால வெப்பத்திலிருந்தும் அனல் பறக்கும் வெயிலிலிருந்தும் தப்பிக்க அவருக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. ஆனால் இந்த இடத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓய்விற்காக சென்றதை நாம் பெரும்பாலும் கண்டிருக்க மாட்டோம். அதற்கான காரணம் அர்ஜென்டினா திருத்தந்தையான அவர் கோடை மாதங்களை வத்திக்கானுக்குள் அமைந்துள்ள தமது வழக்கமான இல்லமான சாந்தா மார்த்தாவிலேயே கழிக்க முடிவெடுத்தார். உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தமது திருத்தந்தை பணிக்காலம் முழுவதிலும் ஓரிரு முறை குறுகிய நேர பயணங்களாகவே அங்கு சென்றிருக்கிறார். அவை அனைத்துமே அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டிலேயே நிகழ்ந்தன. அவற்றில் முதலாவது அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நாட்களுக்கு பிறகு முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களை சந்திக்க சென்ற நிகழ்வாகும். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த கோடையில் கேசல் கேண்டல்ஃபோவிற்கு செல்வாரா என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே இந்த அரண்மனையை பார்வையிட்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட முழுமையான சூழலியல் கல்வியை மையமாக கொண்ட போர்கோ லவுதாத்தோ சி என்ற திட்டத்தை பார்வையிடுவதே என தெரிகிறது. இப்பகுதி சுமார் 135 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் இங்கு சுமார் 3000 தாவரங்களும் 300 பல்வேறுபட்ட உயிரின வகைகளும் பேணப்படுகின்றன. திருத்தந்தையர்களின் இந்த கோடைக்கால அரண்மனை எப்போதுமே பொதுமக்களுக்காக திறந்திருந்ததில்லை. 2016ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் முந்தைய திருத்தந்தையர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்த தனிப்பட்ட அறைகளை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிட்டார். பல அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் நடைபெற்ற திரு ஆலோசனை கூடம், அரியணை அறை மற்றும் ஸ்விஸ் அறை போன்ற இடங்களை ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக பார்வையாளர்கள் பார்வையிட முடிந்தது. அத்துடன் 2ஆம் தளத்தில் உள்ள திருத்தந்தையரின் படுக்கையறை, தனிப்பட்ட சிற்றாலயம், நூலகம் மற்றும் அவரது படிப்பறை போன்ற அறைகளையும் காண முடிந்தது. இது வரலாற்றில் ஆழமாக வேரூன்றிய ஒரு அரண்மனையாகும். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் போரினால் பாதிக்கப்பட்ட 2000 அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர்களில் பலர் யூதர்கள் ஆவர். சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்த மக்களை, குறிப்பாக பேறுகாலத்தின் இறுதிக்கட்டத்தில் இருந்த அனைத்து பெண்களையும் அவர் தனது தனிப்பட்ட அறைக்குள் தங்க வைத்தார். அவர் இந்த மக்களை தங்க வைத்த 9 மாத காலத்தில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கு பிறந்தன. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரின் இயற்பெயரான யூஜினியோ பசெலி என்பதை தழுவி அக்குழந்தைகளுக்கு யூஜினியோ என்று பெயரிடப்பட்டதுடன் அவர்கள் திருத்தந்தையின் குழந்தைகள் என்றும் அறியப்பட்டனர். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் இறுதியில் 1958 அக்டோபர் 9ஆம் நாளன்று கேசல் கேண்டல்ஃபோவில் மறைந்தார். அங்கு இறந்தது அவர் மட்டுமல்ல. பல ஆண்டுகளுக்கு பிறகு 1978 ஆகஸ்ட் 6ஆம் நாளன்று திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களும் இதே இல்லத்தில்தான் இறைவனடி சேர்ந்தார். இந்த இடம் ஓர் அரண்மனையாக மட்டுமல்லாமல் வேறு பல சுவாரஸ்யமான அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இங்கு ஒரு வானியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ளது. இது முன்னதாக வத்திக்கானில் அமைந்திருந்தது. இருப்பினும் வானியல் ஆய்வுகளை மேம்படுத்தும் நோக்கில் அந்நகரிலிருந்து தொலைவான ஒரு இடத்தை தேடிய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களால் அது இவ்விடத்திற்கு மாற்றப்பட்டது. மேலும் இவ்விடத்தில் வரலாற்றின் முக்கிய தருணங்கள் பலவும் பதிவாகியுள்ளன. அவற்றில் ஒன்று 1969ஆம் ஆண்டில் அப்போலோ 11 என்ற விண்கலம் நிலவில் தரையிறங்கிய நிகழ்வை திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் நேரடியாக கண்டது கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்துதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இத்தாலிய கால்பந்து லீக் சாம்பியன்களான நாப்போலி அணியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2025 இத்தாலிய கால்பந்து லீக் சாம்பியன்களான நாப்போலி அணியின் வீரர்களை திருத்தந்தை அவர்கள் வரவேற்றார்.
தான் ரோமை அணியின் ஆதரவாளர் என்று பத்திரிகைகள் கூறுவதை பொருட்படுத்தாமல் நாப்போலி அணியை அன்புடன் வரவேற்று வாழ்த்தியதாக அங்கு அவர் நகைச்சுவையோடு கூறினார். கால்பந்துக்கு அப்பாற்பட்டு குழுவாய் செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் விளையாட்டு வீரர்கள் சமூகத்திற்கு முன்வைக்கக்கூடிய முன் உதாரணத்தையும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு அடையும் ஒரு இலக்குதான் சாம்பியன்ஷிப்பை வெல்வது என்பது. அங்கு உண்மையிலேயே முக்கியமானது தனி ஒருவரின் வீரமோ அல்லது ஒரு அசாதாரண செயல்திறனோ அல்ல. மாறாக போட்டிகளில் நாம் நன்னெறியை பின்பற்றுவதில் உன்னிப்பாக செயல்பட வேண்டும். ஏனெனில் இளைஞர்களின் வளர்ச்சி இதில்தான் அடங்கியிருக்கிறது. அக்கழகத்தின் தலைவர் ஓர் அடையாள ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அவர் திருத்தந்தை அவர்களுக்கு நாப்போலி அணியின் ஜெர்சியை பரிசளித்து அணியின் புதிய உறுப்பினராக அவரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாகும். குறிப்பாக எந்த நாப்போலி வீரரும் 10ஆம் எண் ஜெர்சியை அணிவதில்லை. ஏனெனில் அது புகழ்பெற்ற வீரர் டியகோ மாரடோனாவுடன் என்றென்றும் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போதைக்கு அந்த அடையாள எண்ணை அணிய அனுமதிக்கப்பட்ட ஒரே நபர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வத்திக்கான் ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் கூடுதல் ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் வத்திக்கான் ஊழியர்களுக்கு கர்தினால்கள் குழுமத்திற்கான கூடுதல் ஊதியம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பணியாளருக்கும் செதை வக்காண்டே எனப்படும் திருத்தந்தையின் நாற்காலி வெறுமையாக காணப்படும் காலத்தில் அவர்கள் ஆற்றிய சேவைக்காக 500 யூரோக்கள் வழங்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டில் இந்த மிகை ஊதியத்தை நிறுத்தி அந்த நிதியை ஏழைகளுக்கான தொண்டு பணிகளுக்கு அனுப்பி வைத்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை பொறுத்தவரை அவரும் உணவு வடிவில் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்கியுள்ளார். எப்படி இருந்தாலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது பெயரை தொழிலாளர் உரிமைகளுடன் ஏற்கனவே இணைத்துள்ளார். திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தொழிலாளர்களின் நிலை குறித்த தனது திருத்தந்தையின் கலைக்களஞ்சியத்தை பின்பற்றி செயல்பட்டுள்ளார். அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய திருத்தந்தை அவர்கள் வத்திக்கான் ஊழியர்கள் அனைவரையும் சந்தித்தார். அப்போது அவர் கூடுதல் ஊதியம் குறித்து குறிப்பிடவில்லை என்றாலும் அவர்களின் பணியின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். ரோமை தலைமை செயலகத்தில் பணிபுரிவது என்பது திருப்பிடத்தின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகிறது. அதாவது இதன் மூலம் திருத்தந்தையின் பணி சிறந்த முறையில் நடைபெறும். வத்திக்கானில் சுமார் 5000 பேர் பணிபுரிகின்றனர். சுமார் 2000 பேர் ரோமை தலைமைச் செயலகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் 3000 பேர் அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிகின்றனர். இதில் அருங்காட்சியகம், நூலகம் மற்றும் மருந்தக ஊழியர்கள் என அனைவரும் அடங்குவர் என்பது கவனிக்கத்தக்கது. ரோமை தலைமை செயலகத்தில் மாற்றங்கள் செய்ய தொடங்கியிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நியமித்த முதல் நபர் யார் என்பதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமை தலைமைச் செயலகத்தில் மாற்றங்களை செய்ய தொடங்கியுள்ளார். மேலும் அவரது முதல் உயர்நிலை நியமனம் ஒரு பெண் ஆவார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமிக்கப்பட்ட அருட்சகோதரி டிசியானா மெர்லெட்டி அவர்கள் அர்ப்பண வாழ்வு பேராயத்தின் செயலாளராக பணியாற்றுவார். 65 வயது நிரம்பிய அவர் திரு அவை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் அவர் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக தனது புனித பிரான்சிஸ்குவின் ஏழை சகோதரிகள் சபையின் தலைமை அன்னையாக பணியாற்றியதன் மூலம் குறிப்பிடத்தக்க தலைமைத்துவ அனுபவத்தை கொண்டுள்ளார். அருட்சகோதரி மெர்லெட்டி அவர்கள் இந்த பேராயத்தில் அருட்சகோதரி சிமோனா பிரம்பில்லாவுக்கு பதிலாக செயலாளராக வருவார். அருட்சகோதரி பிரம்பில்லா அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தலைமை அதிகாரியாக நியமித்தார். அந்த துறையின் தலைவரான முதல் பெண் இவர்தான் என்பதும் சிறந்த மாற்றமாகும். இவ்வாறு அருட்சகோதரி டிசியானா அவர்கள் தலைமை அதிகாரி பிரம்பில்லா மற்றும் ஸ்பெயின் நாட்டின் கர்தினால் ஏஞ்சல் பெர்னாண்டஸ் ஆகியோருக்கு அடுத்தபடியாக 3வது மிக உயர்ந்த அதிகாரியாக மாறுகிறார். இவரது நியமனத்துடன் இந்த பேராயத்தின் முதல் 3 தலைவர்களில் 2 பெண்களாக இருப்பார்கள். இருப்பினும் துறை முழுவதும் பெண்கள் சிறுபான்மையினராகவே உள்ளனர். உலகெங்கிலும் உள்ள 7,70,000 துறவரத்தாரில் 75% பெண்கள் இருந்தபோதும் அனைவருக்குமான முடிவுகளை எடுக்கும் பணி இந்த சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான சமீபத்திய தாக்குதல் தொடர்பாக வத்திக்கான் எடுத்திருக்கும் நிலைப்பாடுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளது.
பாலஸ்தீன அதிகாரிகளின் கூற்றுப்படி 2023 அக்டோபர் 7ஆம் நாள் முதல் பதிவான பலியானோர் எண்ணிக்கை இதுதான். இருப்பினும் இடிபாடுகளுக்கு அடியில் இன்னும் சடலங்கள் மீட்கப்படாமல் உள்ளன என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலை பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் மற்றும் மனிதாபிமான உதவி விநியோகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையோடு சேர்ந்ததாகும். வத்திக்கானில் இந்த நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. அதில் போரை நிறுத்த தொடர்ந்து அழைப்பு விடுக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஒவ்வொரு வளர்ச்சியையும் உன்னிப்பாக கவனிக்கும் வெளியுறவுச் செயலரும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வத்திக்கானின் உயர்மட்ட அரசணைய தலைவர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் பாலஸ்தீனத்தில் நிகழும் நிகழ்வுகள் குறித்து வத்திக்கான் ஊடகங்களில் பேசினார். காசாவில் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச மனிதாபிமான சட்டம், குண்டுவீச்சுகள் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் மக்களுக்கு உதவிகள் சென்றடைய வேண்டுமென்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கர்தினால் பரோலின் அவர்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வத்திக்கான் பேச்சுவார்த்தைகளை நடத்த வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் பேசினார். அவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கும் சலுகையையும் தெளிவுபடுத்தினார். திரு அவை நடுநிலை ஏற்கிறது என்று பொருள் கொள்ள முடியாது. ஏனெனில் நடுநிலை என்பது இரு தரப்பினரால் கோரப்பட வேண்டும். எப்படியிருந்தாலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டிற்கு இடையிலான பேச்சுவார்த்தை எங்கு நடக்கிறது என்பது முக்கியமல்ல. இந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பதே உண்மையில் முக்கியம். ஏனெனில் போரை நிறுத்த வேண்டியது அவசர சூழ்நிலையாகும். தற்போது உக்ரைன் நாட்டின் போர் நிறுத்தத்திற்காக திருப்பிடம் வாதிடுகிறது. இது இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்ட நிலையான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் யூத வெறுப்பின் காரணமாக வாஷிங்டன் டிசியில் நடந்த தாக்குதல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த மே 21ஆம் நாளன்று வாஷிங்டன் டிசியில் 2 இளம் இஸ்ரேல் அரசணைய பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். பலியானவர்கள் 30 வயதான யாரோன் லிஷின்ஸ்கி அவர்களும் 26 வயதான சாரா மில்கிரிம் அவர்களும் ஆவர். இருவரும் வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் பணிபுரிந்தனர். தாக்குதல் நடந்தபோது அவர்கள் அமெரிக்க யூத குழு நடத்திய ஒரு நிகழ்விலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர். முதலில் கண்டனம் தெரிவித்த தலைவர்களில் ஒருவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவார். தனது சமூக ஊடகத்தில் வெறுப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை என்று அவர் கூறினார். தாக்குதலுக்கு அடுத்த நாள் வாஷிங்டன் பேராயர் கர்தினால் ராபர்ட் மெக்கெல்ராய் அவர்கள் இந்த செய்தியால் தான் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்தார். வாஷிங்டன் மற்றும் மேரிலாண்டின் கத்தோலிக்க சமூகம் ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த யூத வெறுப்பு சூழலில் தாக்கப்பட்ட முழு யூத சமூகத்துடனும் இஸ்ரேல் மக்களுடனும் ஒற்றுமையாக நிற்கிறது. வத்திக்கானின் உயர்மட்ட அரசணைய தூதுவர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் யூத எதிர்ப்பு தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். யூத எதிர்ப்பு என்னும் புற்றுநோய் ஒருபோதும் முழுமையாக தோற்கடிக்கப்படவில்லை. அது மீண்டும் தலை தூக்காமல் இருக்க நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த தாக்குதல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர் உடனடியாக காவலில் எடுக்கப்பட்டு முதல்நிலை கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் கூடுகைக்கு பிறகு ரோம் நகர் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கும் தாக்கம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையில் நடைபெற்ற புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் கூடுகை ஊன் இம்ப்ரெசா எனப்படும் அந்நகரின் சிறு மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்களின் சங்கத்தின் தரவுகளின்படி கிட்டத்தட்ட 600 மில்லியன் யூரோக்கள் அளவிலான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நகரில் ஏப்ரல் 21ஆம் நாள் முதல் மே 8ஆம் நாள் வரை மொத்தம் 2.4 மில்லியன் தங்குமிட முன்பதிவுகள் செய்யப்பட்டன. இது சுமார் 144 மில்லியன் யூரோக்களை வருவாயாக ஈட்டியுள்ளது. இதில் உணவு, போக்குவரத்து மற்றும் பக்தி தொடர்பான பொருட்களை வாங்க சுற்றுலா பயணிகளும் திருப்பயணிகளும் செலவழித்தவை மொத்தமாக 120 மில்லியன் யூரோக்களை தாண்டிவிட்டன. இந்த தாக்கம் 2 முக்கிய திருத்தந்தை நிகழ்வுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்குகள் மற்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தேர்தல் என ஒவ்வொன்றும் 7 லட்சம் முதல் 9 லட்சம் மக்களை அந்நகருக்குள் ஈர்த்த வரலாற்று தருணங்களாகும். அந்நாள்களில் ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 120 யூரோக்களை செலவிட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் அவர்களில் கிட்டத்தட்ட யாரும் வெறும் கையுடன் திரும்பவில்லை. யூபிலி ஆண்டின் சராசரியுடன் ஒப்பிடும்போது அந்நாட்களில் வாங்கப்பட்ட ஜெபமாலைகள், புனித உருவங்கள் போன்ற பக்தி தொடர்பான பொருட்கள் 30 முதல் 40% வரை கடை வருவாயை அதிகரித்துள்ளன. யூபிலி ஆண்டை முன்னிட்டு லாபத்தில் ஒரு உயர்வு இருக்கும் என்று ஏற்கனவே கணிப்புகள் இருந்தன. கர்தினால்கள் கூடுகைக்கு பிறகு இப்புள்ளி விவரங்கள் தொடர்ந்து வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதிய திருத்தந்தை தேர்தலில் எழும் ஆர்வம் காரணமாக இது இன்னும் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது.
வத்திக்கானில் அமைந்துள்ள எண்ணற்ற கடைகள் அமைந்த போர்கோ பியோ பகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சமீபத்திய வாரங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு, அதைத் தொடர்ந்த கர்தினால்கள் கூடுகை, பின்னர் புதிய திருத்தந்தையின் தேர்தல் ஆகியவை ரோம் நகர பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளன. வத்திக்கானிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் போர்கோ பியோ பகுதி உள்ளது. இது நினைவுப் பொருட்கள் கடைகள் முதல் உணவகங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் கடைகள் நிறைந்த ஒரு சுற்றுப்புறமாகும். எதிர்பாராத திருத்தந்தையின் மறைவு பலரை ரோம் நகருக்கு வரவழைத்திருக்கிறது. மேலும் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முடிசூட்டு விழா ஒரு வகையில் புதிய உத்வேகத்தை அளித்து உலகெங்கிலும் இருந்து உற்சாகமான இறைமக்களை கொண்டு வந்துள்ளது. வரவிருக்கும் யூப்ளிக்கான திருப்பயணிகளின் வருகையும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரான்சிஸ்கோ அவர்கள் இந்த பகுதியில் உள்ள ஒரு தெருவில் இந்த ஐஸ்கிரீம் கடையை நடத்தி வருகிறார். திருத்தந்தையின் மாற்றம் வணிகத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறுகிறார். இது வணிக ரீதியான கண்ணோட்டத்தில் மட்டும் பேசப்படக்கூடாது. ஏனெனில் ஒரு புதிய திருத்தந்தையின் வருகை எப்போதும் ஒரு ஆசிர்வாதமாகும். ஆனால் இந்த விஷயத்தில் இது நகரத்தின் மொத்த உள்நாட்டு வருவாய் அடிப்படையில் நிச்சயமாக பலன்களை கொண்டு வரும். மேலும் இந்த முழு பகுதியும் சுற்றுலாவைத்தான் நம்பியுள்ளது. புதிய திருத்தந்தையின் வருகை காரணமாக ஏற்கனவே சில நினைவுப் பொருள் விற்கும் கடைகள் புத்துணர்வு பெற்றிருக்கின்றன. உதாரணமாக பக்தி பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்களின் நிபுணத்துவம் பெற்ற ஸ்டிஃபானோ நடத்தும் கடையை கூறலாம். இந்த நாட்களில் விற்பனை நன்றாகவே இருந்துள்ளது. ஏனெனில் முன்னாள் திருத்தந்தையின் மறைவுக்கு புதிய திருத்தந்தையின் வரவுக்கும் இடையில் நிறைய மக்கள் வந்துள்ளனர். நிறைய பேர் வருகிறார்கள். எனவே கடவுளுக்கு நன்றி. நாங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கிறோம். இருப்பினும் லொரென்சோ போன்ற மற்ற கடைக்காரர்கள் தங்களுக்கு இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்கதாக இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் திருப்பயணிகளை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் வழக்கத்தை விட குறைவாகவே வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் வருகிறார்கள். குறிப்பாக இது வத்திக்கான் பகுதியில் உள்ள முக்கிய தெரு. மேலும் இது யூபிலி ஆண்டு என்பதால் அதிகமான மக்களை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் உண்மையில் அவ்வளவு பேர் வரவில்லை. எனவே நிச்சயமாக வணிகம் நன்றாக இருக்கிறது, ஆனால் மற்ற ஆண்டுகளைப் போலத்தான் இருக்கிறது. போர்கோ பியோவில் செயல்பாடு தொடர்கிறது. யூபிலி ஆண்டின் தொடக்கம் காரணமாகவும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாகவும் வரும் மாதங்களில் இப்பகுதியின் முக்கிய பொருளாதார காரணியாக சுற்றுலா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.